الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் தனித்தவன், அருளாளனும் அன்பாளனும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். அவன் அல்லாதவை வணங்கப்படுவதை வேண்டப்படுவதை முற்றிலும் வெறுப்பவன். மொத்தத்தில் அவனுக்கு சமமாக இணையாக ஷிர்காக ஆக்கப்படுவதை பெரும் பாவமாக ஆக்கி கடின குற்றத்துக்குரிய ஒரு தண்டனையாக குற்றமாக ஆக்கி இருக்கின்றவன் அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான பெருமக்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வோடு நாணயமாக நடக்க வேண்டும். மொத்த வாழ்க்கையையும் இஸ்லாமாக அல்லாஹ் ஆக்கி மொத்த வாழ்வினாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் கட்டுப்பட்டு நடக்கிறானா இல்லையா என்ற சோதனை தான் ஒட்டுமொத்த இஸ்லாமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பேச்சிலும் எழுத்திலும் செயலிலும் அசைவிலும் எல்லாத்திலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலிருந்து, வியாபாரத்திலிருந்து, பள்ளியோடு உள்ள அந்த நெருக்கத்திலிருந்து, மொத்த வாழ்விலும் தூக்கத்திலிருந்து எழும்பினால் தூங்கினால் அனைத்து விவகாரத்திலும் இஸ்லாம் எங்களோடு உறவாடுகிறது என்றால் அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது நான் அல்லாஹ்வுக்கு அடி பண்ணுகிறேனா இல்லையா என்ற சோதனை அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்ற உண்மையான முத்தகீங்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணிக்கப்பட்ட சங்கையான மாதம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை மாத்திரம் ஷஹ்ருல்லாஹ் என்ற வார்த்தையோடு சொன்னார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமதான், ரமலானுடைய நோன்புக்கு அடுத்து அல்லாஹ்விடத்தில் மகத்தான சிறப்பான சுன்னத்தான நோன்புகளில் முதல் தரத்தில் இருக்கிற நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த மாதத்தை அல்லாஹ் சங்கையான மாதமாக ஆக்கி இருக்கிறான். இதனோடு சேர்த்து இன்னும் 3 மாதங்களை அல்லாஹ் சங்கையான மாதங்களாக ஆக்கி இருக்கிறான்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல். வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹ் இந்த பூமி சுழலுகிற சுழற்சி வேகத்தையும், இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகிற வேகம், சூரியனை ஒருமுறை சுற்றி வருகிற வேகம், இது அல்லாஹ்வுடைய கிதாப் வேதத்தில் அல்லாஹ்வுடைய அந்த லௌஹுல் மஹ்ஃபூலிலே முடிவாக அல்லாஹ் எழுதிவிட்டான். இதனுடைய அசைவாக்கம் இப்படித்தான். 500 வருடங்களுக்கு பின்னால் நடக்க இருக்கிற கிரகணத்தை மனிதன் இன்று சொல்கிறான். அது சரியாக நடக்கிறது. 100 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் எழுதி வைத்த கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் சரியாக அச்சாக நடைபெறுகிறது. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த குர்ஆனுடைய வசனம் இதை பேசுகிறது என்றால், இதற்கு மாற்றமான ஒரு தியரி உலகத்தில் யாராலும் உருவாக்கப்பட முடியாது, உருவாக்கப்படவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அண்டவெளியை ஆய்வு செய்யாமல் ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் தான் என்று தியரி மாறாத அடித்து சொல்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் ஒன்று. அது முகமது நபி அல்லாஹ்வுடைய நபி என்பதை இந்த வசனம் பறைசாட்டுகிறது. ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்று சொல்கிற குர்ஆன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அது எந்த மாதம் என்று சொல்லவில்லை. அந்த ஆயத்துக்கு நபி விளக்கமாக சொல்கிறார்கள். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ஸலாசுன் முத்தவாலியாத்துன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து ஆற்றுகிற நேரத்தில் இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே அல்லாஹ் இந்த கால சக்கரத்தை சுழலுகிற வேகத்தை அதன் வடிவத்திலே அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அதன் வடிவத்திலே 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு கண்டால் 36 மணி நேரம் ஒரு நாளில் வந்தது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, சந்திரனுடைய அசைவாக்கம், பூமி தன்னைத்தானே சுழலுகிற வேகம், சூரிய குடும்பமாக இருக்கிற ஏனைய கோள்கள் அண்டவெளியிலே சுழலுகிற ஓடுகிற வேகம், ஒவ்வொரு கோளுக்கும் மற்ற கோள் வித்தியாசப்படுகிற வேகத்தில் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் ذلك தக்தீருல் அஸீஸில் அலீம். எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திட்டம் மகாபெரியது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சங்கையான 4 மாதங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த 3 தொடர்ச்சியான சங்கையான மாதங்களோடு இதனோடு தொடர்பு படாமல் அல்லாஹு தஆலா ஜுமாதல் உக்ராவுக்கும் ஷஅபானுக்கும் நடுவிலே உள்ள ரஜபுடைய மாதத்தையும் சங்கையான மாதமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இந்த 4 மாதங்களையும் சங்கையான மாதம் என்று இந்த உலகத்தில் முதலாவது பிரகடனப்படுத்தியது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மக்கமா நகரத்தை எப்படி சங்கையான இடமென்று இந்த உலகத்தில் முதலாவது உச்சரித்தவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்றுதான் அந்த மக்கமா நகரம் இடத்தால் சங்கையானது என்பதை போல காலத்தால் இந்த 4 மாதமும் சங்கையானது என்று சொன்னதும் முதலாவது இந்த உலகத்தில் உச்சரித்தவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இடத்தால் சங்கையான இடம் என்று சொன்ன நேரத்தில் காலத்தால் இந்த 3 மாதங்களை தொடர்ச்சியாக சங்கையான மாதங்களாக ஏன் பிரகடனப்படுத்தப்பட்டது என்பதிலே பாரிய ஒரு உடன்பாடு இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், சங்கையான இடம் என்று சொன்னால் அதன் புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் யாரையும் பழி வாங்க முடியாது. ஹரத்துடைய எல்லைக்குள்ளே யாரையும் கொலை செய்ய முடியாது. ஹரத்துடைய எல்லைக்குள்ளே உள்ள ஒரு மரத்தை அநியாயமாக வெட்ட முடியாது. காணாமல் போன ஒரு பொருளை கண்டெடுத்தவன் 1 வருடம் அறிவித்துவிட்டு ஏனைய இடங்களிலே உரிமையாகலாம். ஆனால் வந்து கேட்டால் கொடுக்க வேண்டும், சட்டம் அது. ஆனால் ஹரத்துடைய எல்லைக்குள்ளே யாரும் எந்த ஒரு பொருளையும் எந்த காலத்திலும் அவன் உரிமையாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ஏனைய இடங்களிலே தாராளமாக வேட்டையாடப்பட அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் வேட்டையாடப்படலாம்.
ஆனால் ஹரம் என்ற சங்கையான பூமிக்குள்ளே இந்த வேட்டையாடுவது கடின குற்றமாக ஆக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, சங்கையான இடம் என்ற அந்த இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கு மரத்திலே ஏற்றப்படுவது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மக்காவிலே ஜாஹிலியா கால மனிதர்கள் இந்த 4 மாதங்களையும் சங்கையான மாதங்கள் என்று அதன் புனிதத்துவத்தை பாதுகாத்தார்கள். ஹரத்துடைய கண்ணியத்தை பாதுகாத்தார்கள். ஹுபைபுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், ஆனால் இந்த ஹரத்துக்குள்ளே அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஹரத்துடைய புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். உடனே அவர்கள் தன்ஐம் என்ற இடம், இன்றைக்கு ஆயிஷா பள்ளி என்ற இடம் இருக்கிற அந்த பள்ளிவாயில் பிற்காலத்திலே பள்ளியாக கட்டப்பட்டது. ஹரத்துடைய கஅபாவில் இருந்து ஹரத்துடைய எல்லைகள் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுகிறது. அரபாவிலே இருக்கிற நமீரா என்ற இடம் அது ஒரு ஹரத்துடைய எல்லையாக இருக்கிறது. ஜெரானா என்ற இடம் ஹரத்துடைய எல்லையாக இருக்கிறது. இதே போன்று ஹரத்துடைய கஅபாவில் இருந்து தன்ஐம் என்ற இடமும் ஆயிஷா பள்ளி இருக்கிற இடம் ஹரத்துடைய எல்லையாக இருக்கிறது. அந்த இடம்தான் கஅபாவில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஹரத்துக்கு கஅபாவுக்கு மிச்சம் கிட்டமான எல்லையாக இருக்கிறது. அந்த எல்லைக்கு வெளியே கொண்டு போய் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஜாஹிலியா காலத்திலிருந்து இந்த புனிதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிற வரலாறுகளை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே இடத்தால் சங்கையான இடமென்று அடையாளப்படுத்தப்பட்டதை போல காலத்தால் சங்கையான காலம் என்று இந்த 3 மாதங்கள் துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் சங்கையான மாதங்களாக அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியினால் இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தப்பட்டதிலே உள்ள தத்துவம் என்னவென்றால், ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற நேரத்தில் அமைதியான காலமாக தூரத்தில் இருந்து வருகிறவர் மக்காவிலே உள்ள குறைஷிகளோடு அவர்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம். வருகிற வழியிலே இன்னொரு கோத்திரத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே முரண்பாடும் முருகல் இருக்கலாம். ஆனால் இந்த சங்கையான மாதம் என்று வந்தால் ஏந்திய வாளை ஜாஹிலியா காலத்திலும் கீழே வீழ்த்தி விடுவார்கள், போட்டு விடுவார்கள். சங்கையான காலம் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறில் இருந்து வருகிறது என்று பெருமையோடு அவர்கள் காலத்தை பெருமிதமாக மதித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் இருந்து அல்லாஹ் துல் காதாவுடைய மாதத்தை சங்கையான மாதமாக ஆக்குறான். ஏன்? ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் நாலாபுரத்திலிருந்து கஅபாவை நெருங்க 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 ஆரம்பிக்கின்ற அந்த காலம் துல்காதாவுடைய காலம். அதற்கு பின்னால் துல்ஹஜ் மாதத்திலே வந்து ஹஜ்ஜாஜிகள் அமைதியாக ஹஜ் செய்வார்கள். மினாவிலே தரிப்பார்கள், அரபாவிலே நிற்பார்கள், முஸ்தலிபாவிலே போய் இரவை கழிப்பார்கள். ஹஜ்ஜாஜிகள் அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ளே நடமாடுகிற நேரத்தில் யாரும் எந்த கோத்திரமும் பழி வாங்க மாட்டார்கள். சங்கையான மாதம் ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய கடமைகளை துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 13ஓடு நிறைவு பெற்றால் சில பேர் புறப்படுவார்கள், சில பேர் அங்கே இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய அரைவாசி காலத்தை பயணத்துக்கு வைத்தாலும் தரைமார்க்கமாக நடந்து போகிற அந்த காலத்தில் உள்ள மனிதர்களுடைய நீண்ட கால தூர பயணத்தின் காரணமாக துல்ஹஜ் முடிந்து முஹர்ரம் மாதமும் முடியும் வரைக்கும் வாழேந்த கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. يسألونك عن القتال يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, உங்களிடத்திலே சங்கையான மாதங்களை பற்றி கேட்கிறார்கள் என்றால் அந்த மாதத்திலே யுத்தம் செய்வதனுடைய பாரதூரத்தை பற்றி கேட்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாதத்திலே யுத்தம் செய்வது பெரும்பாவமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த சங்கையான மாதங்கள் என்ற இந்த புனிதத்துவத்தை நானும் நீங்களும் அல்லாஹ் மதித்ததை மனமாற மதிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய இறையச்சத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹ் அடையாளப்படுத்திய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு மனிதனுடைய ஈமானின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாம் இருக்கிற இந்த காலம் சங்கையான காலம். நாங்கள் சங்கையை பேணி நடந்து கொள்ள வேண்டும். யாரும் யாரோடும் பிணக்குகளோடு முருகலோடு இருக்கக்கூடாது. உலகளாவிய மனிதர்கள் அவ்வளவு பேருக்கும் சங்கையானதுதான் இந்த காலம். அந்த அடிப்படையிலே இருக்கிற இந்த முஹர்ரம் மாதத்திலே
மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டிய சில அடிப்படைகள் இருக்கின்றன. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இந்த சங்கையான மாதத்துக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் ஆஷூராவுடைய நாள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாகிலியா கால மனிதர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால், ஜாகிலியா காலத்திலே குறைஷிகள் ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே நோன்பு பிடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிற செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவாக இருக்கிறது. துஸ்தரு ஃபீஹில் கஅபா, கஅபாவுடைய பிடவை ஒவ்வொரு வருடமும் மாற்றப்பட்டு வந்திருக்கிறது. இன்று சவுதி அரேபியாவிலே அதற்கென்று ஒரு தனியான ஃபேக்டரி உருவாக்கப்பட்டு மன்னர் ஃபஹதுடைய காலத்திலே அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் யமனில் இருந்து, மிஸ்ரில் இருந்து, ஒரு காலத்தில் துருக்கியில் இருந்து இப்படியாக கஅபாவுடைய பிடவை தயாரிக்கப்பட்டு கண்ணியமாக கொண்டு வரப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வரலாறுகளை பார்க்கலாம். இப்போது சவுதி அரேபியா அரசாங்கம் அந்த பிடவையை தனி தூய்மையான பட்டு பிடவையால் அது தயாரிக்கப்பட்டு அதை கௌரவமாக அந்த பிடவை மாற்றுகிற வேலையை செய்கிறதை பார்க்கலாம். கடந்த சில காலங்களிலே, கடந்த சில வருடங்களிலே அரபாவுடைய தினத்திலே ஹஜ்ஜாஜிகள் எல்லோரும் அரபாவிலே இருக்கிற நேரத்தில், மக்கமா நகரம் கஅபாவிலே மிச்சம் ஆட்குறைவாக இருக்கிற நேரத்திலே சவுதி அரசாங்கம் அந்த வசதியை ஏற்படுத்தி அந்த நாளிலே பிடவையை மாற்றினார்கள். இந்த வருடத்திலே முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்பத்திலே அந்த பிடவை மாற்றப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் ஜாகிலியா கால மக்கள் அந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடித்த வளமை இருக்கிறது என்றால், ஜாகிலியா கால மக்கள் எதையாவது ஒன்றை வணக்கமாக செய்கின்ற ஒரு நடைமுறை இருந்ததென்றால் அதில் ஒரு முன்னோடி அந்த மக்களுக்கு இருந்துதான் இருக்கிறார்கள். இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஆஷூராவுடைய தினத்துடைய நோம்போடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டல்கள் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் என்ற சரித்திரத்தை சொல்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்களாக மக்காவிலே நபியாக இருந்து அல்லாஹ்வுடைய வஹீயுடைய வரிக்கு வரியாக இறங்கிக் கொண்டிருந்த காலத்திலே சட்டங்கள் பெரிதாக அமுல்படுத்தப்பட்டு சட்டங்களுக்குரிய ஆயத்துகள் இறக்கப்படவில்லை. மக்காவிலே அகீதா சம்பந்தமான ஆயத்துகள் தான் நிரம்ப இறங்கின. ஆனாலும் நபிகளாருக்கு ஆஷூராவுடைய தினம் குறித்து குறைஷிகள் மக்காவிலே நோன்பு பிடித்த வல்லமை இருந்தாலும் அந்த காலத்திலே இது சுன்னத் என்ற செய்தி வஹியாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அறிவிக்கப்படவில்லை. அதனால் நபிகளார் இதை பற்றி மக்களுக்கு சொல்லவும் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய வஹி வராத காரணத்தினால். அல்லாஹ்வுடைய நபி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். ஹிஜ்ரத் வந்து பார்த்தால் அங்கே யகூதி சமூகத்தை பார்த்தால் ஆஷூராவுடைய தினத்திலே அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மஹாதல் யௌம், இந்த நாள் இது, இந்த நாளிலே தசூமுன், நீங்கள் எல்லாரும் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறதை காணுகிறேன் என்றார்கள். அப்பதான் சொன்னார்கள், இதாக்க யௌமுன் சாலிஹுன் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனி இஸ்ராயில் வ அக்ரக ஃபீஹி ஃபிர்அவுன் வ கௌமஹு என்று சொன்னார்கள். இந்த நாளிலே மூஸா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனு இஸ்ராயில் சந்ததிகளையும் அல்லாஹ் செங்கடலிலே அதை பாதையாக ஆக்கி காப்பாற்றிய நாள். அதே நேரத்திலே ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனுடைய கொடுங்கோல் அந்த படைகளையும் அந்த செங்கடலிலே அல்லாஹ் மூழ்கடிக்க செய்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனு இஸ்ராயல்களையும் காப்பாற்றிய நாள் இந்த நாள். அதனால் சாம மூசா ஃபசாம மூசா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்றைய நாளிலே நோன்பு பிடித்தார்கள். அதனால் ஃபசாம பனு இஸ்ராயில், அதை துயர்ந்து பனு இஸ்ராயல்கள் என்று சொல்கிற இஸ்ராயலின் சந்ததி நோன்பு பிடித்தார்கள். அதனால் தான் யகூதி சமூகமாக இருக்கிற நாங்கள் வாழையடி வாழையாக ஆஷூரா தினத்திலே நோன்பு பிடிக்கிறோம் என்று அவர்கள் மறுமொழி பகிர்ந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூஸா மின்கும் என்று சொன்னார்கள். உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதற்கு நாங்கள் தான் மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, தோழர்களை நீங்கள் எல்லோரும் இந்த நாளிலே ஆஷூரா தினத்திலே நோன்பு பிடியுங்கள் என்று அந்த கட்டளையை இட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆஷூராவுடைய நோன்பை மக்களுக்கு கட்டாயப்படுத்தி சொன்னார்கள் என்றால், மதீனாவுடைய எல்லைகளில் சில மனிதர்கள் வாழ்ந்தார்கள். நபி நோன்பு பிடிக்க சொன்ன செய்தி அவர்களுக்கு தாமதமாகித்தான் போனது.
அவர்கள் பகல் நேரத்தை அடைந்திருக்கிறார்கள். மதீனா பள்ளிவாயலுக்கு அந்த சூழல்ல இருக்கிற எல்லோரும் சுபஹ்ல நோன்பு பிடித்து ஆஷூராவுடைய நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி தூர உள்ள ஆட்களுக்கு போய் சேரவில்லை. பகல் நேரத்திலே தான் இந்த மெசேஜ் அவர்களுக்கு போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷூராவுடைய நோன்பை இன்றைய நாளிலே யாருக்கெல்லாம் எந்த நேரத்திலே இந்த செய்தி கிடைக்கிறதோ உடனடியாக நோன்பென்று நியத்து வைத்து மக்ரிப் வரைக்கும் நோன்பை பிடிச்சு ஹயாத்தாக்குங்கள் என்றார்கள். சஹீஹுல் புகாரி. கண்ணியமான பெருமக்களே, அவ்வளவு அழுத்தம் செலுத்தப்பட்ட ஒரு நோன்பு இந்த ஆஷூராவுடைய நோன்பு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் நோற்ற சுன்னத்தான நோன்புகளில் இந்த ஆஷூராவுடைய நோன்பிலே காட்டிய ஆர்வமும் கவனமும் வேற எந்த ஒன்றிலே நான் காணவில்லை என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை, சஹீஹுல் புகாரிலே வருகிறது, ஒரு தாய் சஹாபி பெண்மணி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நபி எங்களுக்கு முதலாவது கடமையாக்கிய நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. அந்த ஆஷூராவுடைய நோன்பை நாங்கள் எல்லோரும் நோன்பு நோற்றோம். நாம் மாத்திரமல்ல, நுசவ்வி முசிபியானனா, எங்களுடைய சின்ன பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைத்தோம் என்று சொன்னார்கள். அவர்கள் பசியிலே பகல் நேரங்கள் வரும்போது பசியால் அழ ஆரம்பித்தால் நஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இஹ்ன், பஞ்சால் செய்யப்பட்ட விளையாட்டு பொருள்களை அந்த சின்ன பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்து அவர்களை பராக்காக்கி இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோக்க வைத்தோம் என்று சஹாபி பெண்மணிகள் சொல்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு இபாதத் காட்டப்பட்ட போது அந்த பெரிய மனிதர்களான சஹாபாக்கள் அந்த சிறார்களுக்கு நோன்பு பிடிக்க பயிற்று கொடுத்தார்கள். அதன் தொடர்ச்சிதான் இன்று முஸ்லிம் சமூகத்தில் மார்க்க ஈடுபாடு ஈரமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் வறண்டு போகவில்லை. இந்த சமூகம் பொதுபோக்காக அசம்பந்தமாக நபி வழியிலே கவனஈனமாக இருந்து பாவம் இந்த பிள்ளைகள், அவர்களை கஷ்டப்படுத்த கூடாது, மார்க்கத்தை திணிக்க கூடாது, நாம் ஈடுபாடு காட்டுகின்ற வேகத்தில் அவர்களால் ஈடுபட முடியாது என்று கவனஈனமாக கல்விதான் வாழ்வு, பெருபேறுதான் வாழ்க்கை, நம்முடைய யதார்த்தமே அதுதான், இலக்கும் போக்கும் இந்த உலகத்தை அடைவது மாத்திரம்தான் இந்த குறிக்கோளும் இலக்கும் எங்களுடைய பிள்ளைகள் விவகாரத்தில் நமக்கு இருக்குமாக இருந்தால், இப்படியான நிலை எங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டனுடைய வரலாற்றில் இருந்திருக்குமாக இருந்தால், இல்லை, இந்த உம்மத்தின் தலை சிறந்த முன்னோடிகளான சஹாபாக்கள் இளம் சிறார்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்காமல் விட்டிருந்தால் இந்த உம்மத்து செத்திருக்கும் எப்போதோ. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, எனவே நபி வழிகளில் கவனம் செலுத்துங்கள் அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் சஹீஹுல் புகாரிலே வருகிறது, நுசவ்வி முசிபியானனா, எங்களுடைய சிறார்களுக்கு நோன்பு பிடிக்க வைத்தோம். இந்த சுன்னத்தான நோன்பு ஆரம்பத்தில் முதலாவது ஃபர்லாக்கப்பட்ட நோன்பாக இருந்தது. ஹிஜ்ரி 2வது வருடம் மொத்த மாதமும் ரமலானில் நோன்பு நோட்பது கடமை என்ற ஆயத்து அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதற்கு பிறகு நபிகளார் ஆள் அனுப்பி எல்லோருக்கும் செய்தி சொன்னார்கள், ஆஷூராவுடைய நோன்பு இதற்கு முன்னால் உங்களுக்கு ஃபர்லாகத்தான் இருந்தது, இனிமேல் அது சுன்னத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. மன்ஷா அமின்கும் ஃபல்யசும், உங்கள விரும்பியவர் நோன்பு நோக்கலாம், விரும்பியவர் நோன்பை விடலாம். சுன்னத்தென்ற தரத்தை நோக்கி அது மன்சூகாக அது மாற்றப்பட்டது. கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே ஆஷூராவுடைய தினம் மிக முக்கியமான வரலாற்றுக்குரிய ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருடம் மதீனாவிலே இருந்த காலத்திலே போன நாளிலே இருந்து நோன்பு ஒவ்வொரு வருடமும் ஆஷூராவிலே பிடித்திருக்கிறார்கள். கடைசி காலம் நெருங்குகிற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆஷூராவுடைய நோன்பை நாங்கள் நோட்கிறோம். இந்த நாளிலே, இதே நாளிலே யகூதிகளும் நோன்பு நோற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா விவகாரத்திலும் காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபிகளார் பலமுறை பல விவகாரங்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், உங்களுடைய தாடியை வையுங்கள், மீசையை கத்தறியுங்கள். யூதன் அவன் மீசையை வளர்க்கிறான், கிறிஸ்தவன் மீசையை வளர்க்கிறான், தாடியை வலிக்கிறான் என்றும் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் தாடி வைத்தாலும் மீசையை கத்தரிக்க மாட்டார்கள். யூதர்களை நீங்கள் பார்க்கலாம்,
பெரிய மீசையோடு இருப்பான். ஒரு மூமின் தாடியை அவன் வளர்ப்பான், மீசையை கத்தரிப்பான். மல்லம் யஅஹுத் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னி என்றார்கள். யார் இந்த மீசையில் இருந்து கத்தரிக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலிஃபுல் யஹூத வன் நஸாரா. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பல அறிவுரைகளை செய்கின்ற சமகாலத்திலே சஹாபாக்கள் நபிகளாரை நெருங்கி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆஷூராவுடைய நாளிலே நாமும் நோன்பு பிடிக்கிறோம், அவர்களும் தொடர்ச்சியாகவே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாசிஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் நான் 9வது அன்றும் நோன்பு நோட்பேன், யூதனுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்பதான் நபிகளார் நியத்து வைத்தார்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தூஃபியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருடம் 9வது தினமும் நோக்கக்கூடிய வாய்ப்பு நபிக்கு கிடைக்கவில்லை, அதற்கு முன்னால் வஃபாத் ஆகினார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபி நியத்து வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே 10வது நாளும் 9வது நாள் தஸூஆ என்று சொல்வது 9வது நாள், ஆஷூரா என்று சொல்வது 10வது நாள். இந்த 2 தினங்களிலும் நோன்பு நோட்பது முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சுஹில அன் சியாமி யௌமி ஆஷூரா. ஆஷூராவுடைய நோன்பின் சிறப்பை பற்றி நபிகளாரிடத்தில் கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு இலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், அய்யுகஃபிர ஸனத்தல் மாதியா, சென்ற வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் இந்த நோன்பால் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஆஷூரா முஹர்ரத்திலே இந்த தஸூஆ ஆஷூரா என்ற 2 நோன்பையும் நாங்கள் எல்லாரும் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும், பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துங்கோ. நானும் நீங்களும் கபரில் இருக்கிற காலத்திலே எங்களோட பிள்ளைகள் எங்களை தட்டி எழுப்பி என் உம்மா என் வாப்பா ஆர்வத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு பிடிக்க வைத்தார்கள். அவர்கள் வாப்பாவாக அப்பாவாக இருக்கிற காலத்திலே எங்களை நினைவூட்டுவார்கள். இதுதான் வாழை அடி வாழையாக வருகிற வரலாறு சங்கிலி தொடர். அன்பார்ந்தவர்களே, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. முத்தகீங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். எங்களிடமிருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவி பிச்சளத்திலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா. அப்பாவாக இருந்தவர் மௌத்தாகி இருப்பார், பேர பிள்ளையுடைய சரித்திரம் ஈமானாக சுடர் வீசுகிறது. அந்த வாழை அடி வாழையாக ஈமானின் சுடர் வீசும் குடும்பம் அப்பா வழிகாட்டி விட்டு கபரில் இருக்கிறார், அவருக்கும் கண்குளிர்ச்சி தான். அன்பார்ந்தவர்களே, சரித்திரத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எனவே இந்த சுன்னாவை ஹயாத்தாக்க முயற்சிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். وأصلي وأسلم على قدوتي وقائدي ومعلمي وقرة عيني محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பான கண்ணியமான பெருமக்களே, நாங்கள் எப்போதும் நபியுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். நபியுடைய மகள் ஃபாத்திமா நாயகியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன், அகிலத்து பெண்களின் தலைவி, சுவர்க்கத்துடைய 2 வாலிபர்கள் என்று நபிகளார் ஃபாத்திமா நாயகியுடைய 2 பிள்ளைகளை தான் சொன்னார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, மரண தருவாயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பிள்ளைகளும் பாவமறியாத சின்ன பாலகன்கள், 2 பேரும் நபியுடைய மேல ஏறி விளையாடுவார்கள். நபி சுஜூதில் இருக்கும் போது புல்ல இறங்கும் வரைக்கும் அப்படியே நபி நிற்பார்கள். நபியுடைய அரவணைப்பிலே வளர்க்கப்பட்ட கண்ணியமான 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 2 பிள்ளைகளுடைய மேனியை கடைசி நேரத்தில் நபிகளார் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள்,
இந்த 2 பேர பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்துக்கு அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கதிர் எப்போதும் முந்திவிடும். மனிதனின் திட்டத்தையும் மனிதனின் சக்தி யுக்தியை விட அல்லாஹ்வுடைய முடிவு முந்திவிடும். இந்த 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். ஷஹீத். ஹிஜ்ரி 61வது ஆண்டு கர்பலா என்ற இடத்திலே வைத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கூபாவில் இருந்த, ஈராக்கில் இருந்த அந்த மக்கள் கடிதத்துக்கு மேல் கடிதத்தை எழுப்பி அனுப்பி முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் தலைவராக உங்களை தெரிவு செய்வோம், நாங்கள் வாப்பாவுடைய இடத்தை உங்களுக்கு தருவோம், வாரும் என்று அனுப்பி 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 வர வைத்தார்கள். பாவம், இந்த உம்மத்தின் சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நல்லதொரு ஈமானிய உணர்வோடுதான் நம்பி போனார்கள். மதீனாவில இருந்து கெட்டி அணைத்து ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எல்லாம் ஒரே அந்த ஏஜுள்ள ஆட்கள் கெட்டி அணைத்து சொன்னார்கள், அழுதார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், போகவானம், வாப்பாவுக்கு துரோகம் செய்த கூஃபாவாசிகள் உங்களுக்கும் துரோகம் செய்வார்கள், நம்பாதீர்கள். இன்னும் உள்ளவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், பல சஹாபாக்கள் அழுதழுது சொன்னார்கள், போக வேண்டாம். இருந்தாலும் சீர்திருத்தம் தேவையே என்ற நல்ல உயரிய நோக்கத்தோடு போனார்கள். யசீதுடைய படை ஆள் அனுப்பப்படுகிறது. கர்பலா என்ற இடத்திலே வைத்து அல்லாஹ்வின் கதிர் முந்துகிறது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அவருடைய அஹ்லு பைத் என்று சொல்கிறவர்களும் கொல்லப்பட்டார்கள். ஷஹீத், அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். கெஞ்சினார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் என்னை அழைத்தார்கள், இத்தனைக்கும் அழைத்த கூபாவாசிகளே கொலை செய்வதற்கும் வந்திருந்தார்கள், நீங்கள் தானே என்னை வருமாறு சொன்னீர்கள், நான் வந்தேன். உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் என் பாட்டில் என்னை விட்டுவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். இல்லை, உங்கள் கழுத்தை எடுப்போம் என்று கழுத்தை வெட்டி தலையை எடுத்து ஒரு தட்டிலே வைத்துக் கொண்டுதான் போனார்கள். அல்லாஹ்வுடைய கதிர். இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் சய்யித அஷ்ஷபாப் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் உள்ள வாலிபர்களின் தலைவர்கள் இவர்கள் 2 பேரும். கண்ணியமான பெருமக்களே, இவர்களின் மரணம், ஷஹாதத் என்ற வீர மரணம் ஏற்பட்டதும் முஹர்ரம் மாதத்தின் சரியாக 10வது நாளிலே தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கால சக்கரத்தில் கடந்து போன காலத்திலே கொடுங்கோல் ஆட்சியாளன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய அல்லாஹ் என்று சொன்ன கடினமான வஃபிரவுன தில் அவுதாத் அல்லதீன தகவ் ஃபில் பிலாத் ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத் ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத அதாப். குர்ஆன்ல கடினமான படை கொண்டவன் அவன். அவனை அல்லாஹ் செங்கடலுக்குள்ளே எடுத்து அழித்தான். கலீமுல்லா என்ற அல்லாஹ்வோடு அல்லாஹ் நேரடியாக பேசி நபியாக்கியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவரை பாதுகாத்தான். ஒருவரை அல்ல, ஒரு பெரும் பனு இஸ்ராயில் என்ற சமூகத்தை அல்லாஹ் அந்த நாளிலே ஒரே சேம் டே ஆஷூரா தினத்திலே தான் அவர் பாதுகாக்கப்பட்டார். அல்லாஹ்வை நன்றி செலுத்தும் முகமாக நோன்பே பிடித்தார். அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நபியுடைய பேரப்பிள்ளையின் வரலாற்றில் அதே ஆஷூரா தினத்திலே இவர் கொல்லப்பட்டார். காலம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. ஷியாக்கள் இந்த நாளிலே ஆஷூராவா, நமக்கெல்லாம் நோன்பு என்பதை விட இந்த நாளிலே நம்முடைய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அதே இரத்த வெறியை அவர்கள் ஓட்டி அந்த மேனியை காயப்படுத்தினார்களா, அந்த வருத்தத்திலே நாங்களும் பங்காளியாக இருந்து எங்களையே நாங்கள் வெட்டி கொள்கிறோம் என்று ஷியாக்கள் ஆஷூராவின் 10வது நாளிலே அநியாயமாக தன்னைத்தானே நோவினைப்படுத்திக் கொள்வார்கள். இது இஸ்லாம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, நீ உன்னை வெற்றிக் கொள்வதனால் அஹ்லு பைத்தை நேசிப்பது என்பது அர்த்தம் அல்ல. நபி வலிக்கு நெருக்கமாக இருப்பவர் தான் எனக்கு நெருக்கமானவர் என்று நபிகளார் சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே இந்த நாளில ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அதை துக்கமாக அந்த நாளை கருதுவார்கள். இல்லை அன்பார்ந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே நாளிலே பாதுகாக்கப்பட்டார்கள். இவர் கொல்லப்பட்டார் என்றால்
காலத்தை கொண்டு முடிவெடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய கதிர் தான் அங்கே முந்தி இருக்கிறது. காலத்தை நீ திட்டாதே, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இல்லை. நீ இந்த நேரத்தை ஆஷூரா தினத்தை நீ துக்கமான நாள், கெட்ட நாள். அதனால் தான் ஷியாக்கள் சொல்வதை போன்ற அன்றைய நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். எனவே முழுமையான நாள் என்று நீ சொல்வதாக இருந்தால் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை விட மேலான நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தானே, அவருக்கு ஏன் கெட்ட நாளாது? நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கிடையாது சகோதரர்களே. நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் அத்திவாரம் போடுவதாக இருந்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. லா தசுப்பு தஹ்ர வ அன தஹ்ர், காலத்தை திட்டாதே. உனக்கு சோதனையாக இருக்கலாம். பிள்ளையே இல்லாத ஒரு மனிதன், பிள்ளையே இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் தவம் இருந்து கேட்டு கேட்டு 15 வருடத்துக்கு பின்னால் அந்த நாளிலே ஒரு பிள்ளை கிடைத்திருக்கும். உலகத்திலே யாருக்கோ அதே நாளிலே கிடைத்த பிள்ளை ஒரு விபத்துக்குள்ளாய் மௌத்தாக இருக்கும். அப்ப அவனுக்கு கெட்ட நாள், அவனுக்கு நல்ல நாள். காலத்தை திட்டாதே. காலம் அல்ல, அல்லாஹ்வின் கதிர் தான் இங்கே முக்கியமானது. கண்ணியமான சகோதரர், இதை புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் என்று வருகிற நேரத்தில் சங்கையானது. இதில் 9வது தினத்திலும் நான் நோன்பு நோட்பேன் என்று சொன்னது யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த யூதன் ஆபத்தானவன் அன்பார்ந்தவர்களே. உலகத்தில் யூதனுடைய சதி திட்டத்தில் உள்ள ஒரு பகுதிதான் ஷியா என்ற சமூகம் உருவாக்கப்பட்டது. அல் பாத்தினியா என்று இஸ்லாத்தை தகர்க்க ஒரு சமூகம் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தோடு நேரடியாக மோத முடியாத நிலையில இருந்து அவர்களுடைய தந்திரோபாயத்தை பயன்படுத்தி முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இஸ்லாமிய மயமாக்கி அதற்குள்ளே உள்ள ஊடுருவுகின்ற சமூகமாக ஆக்கி முஸ்லிம் சமூகத்தை பழி வாங்குகின்ற காட்டிக் கொடுக்கின்ற சக்திகள் கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதை பார்க்கலாம். அல் பாத்தினியா வலீதத்துல் யஹூத், அஷ்ஷியா வலீதத்துல் யஹூத், யூதர்களுடைய உருவாக்கம். ஷியா இசத்தை உருவான வரலாற்றை பார்த்தால் நபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த கால பகுதியிலே கண்ணியமான சகோதரர்களே அப்துல்லா இப்னு சபா என்றொருவன் இருந்தான். அவன் யமனில் உருவானான். அவன் யஹூதி. அவன் பார்த்தால் முஸ்லிம் சமூகம் சக்தி வாய்ந்ததாக போய் கொண்டிருக்கிறது, குழப்ப வேண்டும், முஸ்லிம் சமூகத்தை வெடித்து சிதறடிக்க வேண்டும். என்ன உத்தியை கையாளுவது? அஹ்லு பைத் என்ற அந்த ஃப்ரேமை எடுத்தார்கள். அஹ்லு பைத்தை தான் நேசிக்க வேண்டும் என்று அப்படி பிடித்தார். எனவே அஹ்லு பைத்தாக இருக்கிற அலிக்கு தான் ஆட்சி போக வேண்டும் உஸ்மான் பறித்திருக்கிறார். கடந்த காலத்தில் அலியும் அபூபக்கரும் உமரும் பறித்து மௌத்தாகி போய்விட்டார்கள். ஆனால் தகுதி வாய்ந்தவருக்கு கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட வேண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு மீது பழி சுமத்தினார்கள். இதற்கென்று புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அஹ்லு பைத்தானே தகுதி வாய்ந்தவர். இப்படி ஒரு காரசாரமான கோஷம் எழுப்பப்பட்டது. அந்த மதீனாவை நோக்கி படையெடுக்கப்பட்டது. கிளர்ச்சிவாதிகள் ஆயிரக்கணக்கான பேர் வந்தார்கள். கடைசி முடிவிலே உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் கொல்லப்பட்டால் அடுத்த தளபதியாக தகுதி வாய்ந்த ஒருவர், கண்ணியமான சஹாபாக்களால் தெரிவு செய்யப்பட தகுதி வாய்ந்த ஒரு ஆள் அலி. வந்தவனுடைய கோஷமும் அலிதான் வரணும் என்று வந்தவனும் சேர்ந்து கொண்டால் அலி ரலியல்லாஹு தலைவராக ஆனார்கள். ஒரு வதந்தியை வந்தவனே பரப்பினான். உஸ்மானை கொண்டதில் அலிக்கு பங்கிருக்கிறது. ஆட்சி பிரயத்தனத்திலே தான் இந்த அலி உஸ்மானை கொண்டார் என்று. லா ஹவுல வலா குவத்த இல்லா. கண்ணியமான மனிதர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமான மனிதர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். லஊதியன்ன ராயத கதன் ரஜுலுன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. நாளைய தினத்திலே நான் இந்த கொடியை ஒருவரின் கையில் கொடுப்பேன். அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார், என் வாழ்க்கையில் நான் பதவி ஆசையை பட்டதே இல்லை. நான் பதவி ஆசைப்பட்டது ஒரே ஒரு நாள், ஹைபருடைய நாள்ல மட்டும். எல்லாரும் கதைச்சாங்க, யாருக்கு கொடுப்பதோ தெரியும், யாரோ தெரியாது. தளபதியாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கவில்லை. நபிகளார் சொன்ன சர்டிபிகேட், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹ் ரசூலும் அவரை நேசிக்கிறார். கேட்டார்கள் காலையில், எங்க அலி? அலி அலி எங்கே என்று கேட்டார்கள். அலி கண் நோயால வீட்டில் இருக்கிறார், வர சொல்லுங்கள். கண் வருத்தத்தோட வந்தார். நபியுடைய உமிழ் நீரை எடுத்து கண்ணிலே அப்படியே பூசினார். காயமே வருத்தமே இல்லாத நோய் அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. கொடுத்தார்கள் அலியுடைய கையிலே. அலி சங்கையானவர், அலிக்கு பங்கில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான ஒரு ஆளை சுவர்க்கவாதி என்று நபிகளார் சொல்லவும் மாட்டார்கள்.
வரலாற்றிலே பாவம் அவருக்கு குற்றவாளிக்கு அந்த நேரத்தில் தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஏன் மதீனாவில் உள்ள சஹாபாக்களை விட கிளர்ச்சிவாதிகள் அதிகம். இந்த சமூகம் தான் ஷியாயிசமாக மாறியது அன்பார்ந்தவர்களே. ஷியாயிசமாக மாறிய வரலாறு இந்த யகூதிகளுக்கு தொடர்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிந்திருக்கிறான். சத்தியத்தை விளங்கி அதை நடைமுறைப்படுத்தவும், அசத்தியத்தை விளங்கி அதிலிருந்து விலகி வாழும் வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களை திட்டுகின்றவர்கள், அபூபக்கரை காபிர் என்கிறவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களை காபிர் என்கிறவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று சொல்கிறவர்கள். எனவே அவருடைய அட்டகாசம் முஸ்லிம் சமூகத்திலே பூசிப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் வெப்சைட்டுகளில் போய் பாருங்கள், ஈரான்களிலே கபறுகளை எப்படி கட்டி இருக்கிறார்கள், வணங்குகிறார்கள், சுஜூது செய்கிறார்கள் என்பதை. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்ற அடிப்படை கொள்கையுள்ள இஸ்லாமிய மார்க்கம் இது. ஆனால் முஸ்லிமாக மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தெளிவடைவோம். உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களே, நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. அரசியல் என்ற பெயரில் பலவிதமாக உலகத்தில் வாழையடி வாழையாக கஅபாவிலே இருந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பல தசாப்த காலங்களாக கலட்டி எடுத்துக்கொண்டு கராமித்தாக்கள் என்ற இந்த ஷியாயிசத்தை சார்ந்த ஒரு சமூகம் எடுத்து பழிவாங்கியது. கஅபாவை சுற்றி வலம் வந்த சமூகத்தை வெட்டி வெட்டி ஜம்சம் கிணற்றிலே போட்ட வரலாறும் கருப்பு கலங்க வரலாறு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. கிறிஸ்தவனோடு சேர்ந்து அடையாளம் காட்டிக் கொடுத்து முஸ்லிம் சமூகம் காவு கொள்ளப்பட்ட வரலாறும் இருக்கிறது. நான் சொல்வது அகீதாவை, நான் சொல்வது தெளிவை. அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரம் மாதத்திலே நபி காட்டிய வழிமுறையை தவிர மேல் மிச்சமாக மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களை அடையாளம் காணுவோம். நபி வழி இல்லை என்றால் அது கொத்துழைக்க வேண்டாம். நபி வழி இல்லை என்றால் அதை மார்க்கமாக அங்கீகரிக்க வேண்டாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ودمر أعداء الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات. اللهم عليك بأعداء الإسلام اليهود والنصارى فأذلهم وشتت شملهم ودمر ديارهم وخرب رحالهم. اللهم آمنا في وطننا وفي بلاد الإسلام والمسلمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.